கடகராசி புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், ஒரே நட்சத்திரம் தான், உத்திரட்டாதியில் தான் இருக்கார் அந்த மாதம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரம். சனி 9ல், குரு 12ல் விரயஸ்தானத்தில். இந்த 2 கிரகங்கள் தான் முக்கியம். மற்றபடி கோச்சார கிரகங்கள்லாம் நகர்ந்துகிட்டே இருக்கும், ஒரு நட்சத்திரத்திலே இருக்காது. இப்போ செவ்வாய் மட்டுமே பூரட்டாதியிலிருந்து ரேவதி வரைக்கும் வரார். இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த கடகராசிக்கு இப்போ சனியோட போய் சேர்றார், பகை கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோட. ஏன்னா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் சனி. ஆனால் செவ்வாய்க்கு தான் பலம் அதிகங்க. செவ்வாய்க்கு பலம் அப்படின்னு சொல்கிறத விட யோகாதிபதி இல்லையா, பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் பெருசாக கெடுபலன் செய்ய மாட்டார். 8ல் இருந்தால் தான் அவரோட கணக்கு. 6, 7, 8 தான் அவரோட கணக்கு. இன்னொன்று 12, 1, 2 தான் அந்த சனி பகவானுக்கு அந்த இடம் மட்டும்தான் அவருக்கு கொடுத்தது. மீதி இடத்துல இருக்கும்போதெல்லாம் இந்த 9, 10, 11 இதெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும். நல்லது செய்ய முடியலனா கூட கெடுதல் செய்ய மாட்டார் சனி. அப்போ அங்கே ஒரு கிரகம் சேருது, யோகாதிபதி சேருதுன்னா யோக பலன்களை கொடுத்துரும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அது ஏன் அப்படின்னாக்கா, லக்ன யோகராக வந்தால் மட்டுமே இந்த செவ்வாய் நன்மை செய்வார். இப்போ ராசிக்கு யோகாதிபதி தான் இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். முக்கியமாக அந்த சனியோடு சேரக்கூடிய கிரகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்றதுனால அதை சொன்னேன் நான். ஆனால் குருடைய பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதே மாதிரி ராசிக்கு 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அமைப்பு தான். இது வரைக்கும் பட்ட துயரங்கள் எல்லாமே பறந்து போகுது. நிறைய கஷ்டப்பட்டீங்க, அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பொழுது வெடியும் போது ஒரு வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வேலையில் யாராருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் அந்த அஷ்டமாதிபதியோட சேரக்கூடிய காலமெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். அது லக்ன யோகராகம் தான் மட்டுமே. அவயோகராக இந்த செவ்வாய் பகவான் இருந்தால், இப்போ கன்னியா லக்னம் அப்படி இல்லைனாக்கா மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா, கும்ப லக்னம், சனியோட லக்னம் அதாவது மகர லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நீங்கள் வேலை மட்டும் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் ஏதாவது முயற்சிகள் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் லாக் ஆகும், மணி லாக் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ தசாபுத்தி ரீதியாக புதன் தசையிலேருந்து பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். அதாவது முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 17 to 34, அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 3 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். இது மாதிரி எப்படி பார்த்தாலும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது என்னன்னாக்கா 3 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசையே புதன் தசை தான். இப்போ புதன் தசை படிக்கிற காலகட்டங்களில் எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு. இப்போ தான் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் சோம்பேறியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தத்தன்மையோடு இருந்திருக்கலாம். இப்போ எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையக்கூடிய காலம். படிப்பு ரீதியாக படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேலை தேடக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த மாதத்தில் வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஏப்ரல் அப்படி இல்லைனாக்கா மே அந்த லெவலுக்கு வந்துடும். நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லி வச்சுருக்கேன். ஏப்ரல் மாதத்துலேயே வரும். இப்போ குருவுடைய பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த கடகராசிக்கு வரத்துக்கு முன்னாடியே 1.5 மாதத்துக்கு முன்னாடி குரு யாராருக்கெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அந்த எஃபெக்டை காட்ட ஆரம்பிக்கும். குரு தசையோட எஃபெக்ட் இது நல்லாயிருக்கும். மெயின் நல்ல ஒரு மாற்றம், வேலையில் நல்ல ஒரு மாற்றம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி. அப்படி இல்லைனாக்கா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நெருக்கடிகள் எதனா சால்வ் ஆகும். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல ஒரு வேலையில் இருக்கும் அப்படின்ற ஒரு மன திருப்தி இந்த மாதத்தில் அமையும். இது புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். நிறைய பேருக்கு திருமண தடை, திருமணத்தில் நிறைய பிரச்சனை. இப்போ அஷ்டம சனி விடுதலையான பிறகும் ஒரு வருஷமாக இன்னும் திருமணம் நடக்கலை. அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். எப்படி பார்த்தாலும் திருமணத்துக்கு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான தசாபுத்தி வரணும். குரு கோச்சாரத்தில்
குருபலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அப்பாற்பட்ட கதை தான். ஆனால் சுயஜாதகம் சொல்லணும். உங்கள் சுயஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுக்கும். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. திருமணம் சார்ந்து சக்ஸஸ், அதாவது லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அடுத்து கேது தசை. கேது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இன்னொன்று வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். 7 வருட தசை தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க, 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் தசா புத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா 6 வருஷம் 7 மாதம் இருக்கும். அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 18 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் தசாபுத்தி இருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி 20 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே தான் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும், அதுக்குள்ளே தான் இந்த முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து கடைசி பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் 1 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். கேது எங்கே இருந்தாலும் சரி. இப்போ சனியுடைய தலையிடுதல் கிடையாது. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும். படிப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றம் இந்த டைம். எடுக்கிற முயற்சி வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும். வேலையில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. எனக்கு தெரிஞ்ச அந்த குரு பயிற்சியோட மாற்றம் இருக்கு இல்லையா, அது இப்போ இந்த ஏப்ரல் 15 டேட்டுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளியர் ஆகும். ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே கிளியர் ஆகும். நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வருதுன்னா ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலேன்னு வச்சுக்கலாம். அது எப்போனாலும் இது வந்து வேலை சார்ந்து தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், திடீர் முயற்சி, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் அமையிறது, ஒரு வேலை அமையிறது, அது மாதிரி வேலையில் வந்து ப்ரொமோஷன், அது மாதிரி இந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு யாராருக்கெல்லாம் கொஞ்சம் இழுபறியை கொடுக்கும் அந்த கேது தசை அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் அப்போ சனியோட வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. சனியோட வீட்டில்னாக்கா மகர வீட்டில் இல்லைனா கும்ப வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். திருமண வாழ்க்கை ரீதியாக இந்த மாதத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும், வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்னொன்று, எதையுமே அனுசரித்து போயிடுங்க குடும்ப வாழ்க்கையில். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இந்த மாதத்தில் திருமணம் நடந்துருன்னு சொல்ல முடியாது. இந்த கேது தசையில், அதாவது கும்ப வீட்டில் இருந்தால் கேது, அதே மாதிரி புதனோட வீட்டில் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். நிறைய முயற்சிகளை போடுங்க, பண்ணாமல்லாம் விடாது. திருமணம்ங்கிறது கூடி வந்துடும். நிறைய முயற்சிகளை போடணும், நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கணும். அது மாதிரி கேது தசைக்கு ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிற இடம் மற்ற இடங்கள்லாம் பரவாயில்ல. சனியோட வீடு, இன்னொன்று வந்து புதனோட வீடு, இந்த 2 வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். சுக்கரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் நடக்கிறது, திருமணம் சார்ந்த முன்னேற்றம் அதெல்லாம் கொடுத்துரும் இந்த கேது தசைங்கிறது. பரவாயில்ல. அதாவது நான் சொல்கிறதுனா 22 வயசுக்கு மேலே எந்த வயசில் இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்து இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். வேலைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலே குருடைய பயிற்சியோட எஃபெக்டை 1.5 மாதத்துக்கு முன்னாடி கிடச்சிரும். இது வந்து சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ உச்ச வீட்டுக்கு வராருன்றதுனால அது எப்படி இருந்தாலும் அந்த ஏப்ரல் மாதம் 15 டேட்டுக்கு மேலே நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும். வேலை ரீதியாக உயர் பதவி, வேலை ரீதியாக நல்ல ஒரு சேஞ்சஸ்ஸு. யாராருக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கு, அந்த பணம் வர்றது. இப்போ சனி செவ்வாய் சேருது, கண்டிப்பாக பணம் வரும். இந்த மாதத்தில் தடைகள் இருக்காது, நிறைய பணம் வரும். கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, அந்த கடன் பிரச்சனை தீரும். அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு குரு பார்வை இருக்குது, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. வேலை ரீதியாக நிறைய பேர் ப்ராப்ளத்தில் இருப்பீங்க. சுக்கிர தசை வேலையில் வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே வச்சுன்னு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வேலை வளர்ச்சி கொடுக்கும். இப்போ திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த சம்பள உயர்வு, எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ வேலை ரீதியாக நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை போயினே இருந்திருக்கும், அந்த பிரச்சனை இன்றைக்கி இந்த மாதத்தில் தீர்வுக்கு வரும். அது ரீதியாக வேலையில் ஒரு சில நெருக்கடிகள் மாறும். மன அழுத்தம் இருக்காது, மன அழுத்தத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய மனக்குழப்பங்கள் இருந்தது இது வரைக்கும், நிறைய பிளான் பண்ண போகிறீங்க இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் ஒரு சில முயற்சிகளை எடுப்பீங்க, அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அது வேலை வாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக. தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தொழில் கூட சக்ஸஸை கொடுக்கும் இந்த மாதத்தில். யாராருக்கெல்லாம் பணம் லாக் ஆகிருக்கும், இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இப்போ பணம் வரக்கூடிய காலம். சனி செவ்வாய் சேர்க்கை இதெல்லாம் பரவாயில்ல. இன்னொன்று கேஸு, கோர்ட்டு கேஸு, வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்போ வந்து தீர்வுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாசிட்டிவ் அமையும். உடனே தீர்வுக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சட்டத்துக்குள்ளே போயிடுச்சுனாக்கா கட்டத்துக்குள்ளே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அது எங்கே இழுத்துட்டு போய் விடுதோ, 7 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படி போகும். 10 வருஷமாக கூட ஒரு சில பேர் கேஸ் போயின்னு இருக்கும். அது உடனே வந்து அந்த கேஸ் முடியும்னு சொல்ல முடியாது. அது கொடுமை சிக்க விட்ட ஆளை பொறுத்து.
அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரிலாம் கேஸு வந்து இது மாதிரி பண்ணியிருக்கோம். அதாவது 2018 இருந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது இல்லையா? அந்த ப்ராப்ளம் இதுக்கப்புறம் இருக்காது. இப்போ கடகராசியில் இருக்கிறவங்களுக்கே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் தான். மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய டைம் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை இந்த 3 தசையில் இருக்கிறவங்களுக்கும் உடல்நிலை ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும். நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனி சேர்க்கை நன்மை தான் செய்யும். குரு பார்வையும் உங்களுக்கு நன்மை தான் செய்யும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ, அது மாதிரி இடம் வாங்குறது, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. வண்டி வாகன சேர்க்கை, உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ இந்த கடகராசியில், அதாவது சூரிய சந்திர செவ்வாய் தசைகள், இந்த 3 தசைகளும் சிறப்பு. ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். ஏன்னா அது வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் ஒன்று. இன்னொன்று வேறு லக்கணமாக இருந்து, இப்போ சனிக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்துச்சுனாக்கா, இப்போ சூரிய தசையும் சந்திர தசையெல்லாம் பாடாப்படுத்தின்னு வரும். சந்திரனே இந்த வீட்டில் இருந்து தசை பண்ணுற மாதிரி தான். 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நட்சத்திரத்துலேருந்து தசை பண்ணுற மாதிரி. அந்த சந்திர பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் அவர் தான், இல்லைன்னு சொல்லலை. கூட ராகு சேர்ந்து இருந்தால் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. கேது சேர்ந்து இருந்தாலும் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. நிறைய கஷ்டங்களை கொடுத்துன்னு இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப்னு எடுத்துக்கலாம். பெரிய கஷ்டங்கள்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வராது. இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. சூரிய தசையிலையும் சரி, செவ்வாய் தசையிலையும் சரி, உடல்நிலை தொந்தரவுகள், மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு கோயில் கோலம்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள், சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி ஏதோ ஒரு பிளானிங் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இந்த 3 தசைகளில் இருக்கிறவங்களுக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அதாவது புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த தசைகள் எல்லாமே, இந்த தசையில் இருக்கிறவங்களுக்கு கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இந்த மாதத்தில் குருவுடைய பார்வை உங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றங்கள், அப்படி இல்லைனாக்கா இடம் மாறுறது அப்படின்னாக்கா, ஐயோ இடம் மாறுறதா நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இடம் மாறுறதுங்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இல்லைனாக்கா அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அப்படி இல்லைனாக்கா சுமூகமாக ஒரு நல்லாவே போகும் வேலை, பிரச்சனைகள் வராது, மன அழுத்தம் இருக்காது, வேலை சார்ந்து பலு இருக்காது. அது மாதிரி நல்ல அமைப்பு, அது மாதிரி வேலை சார்ந்து நல்லா ஒரு சுமூகமாக போகும். ஒரு சில பேருக்கு வந்து வேலைலாம் 10 வருஷம் இருப்பாங்க, 7 வருஷம் இருப்பாங்க. அப்பப்போ இடமாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இல்லை. ஒரு சில பேருக்கு மட்டும் இடமாற்றத்தை யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்களை கொடுக்கும். மற்றபடி அதாவது வேலை சேஞ்சஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா, சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், வேலை மாற்றங்கள் அது மாதிரி. இல்லை வேலை மாற்றுற மாதிரி ஐடியா இல்லை சார், நல்லபடியாக போயிட்டுருக்கு, சூப்பராக போகும், அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இந்த கடகராசிக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போகிறீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மை இதன் பிறகு. நன்றி.